வணக்கம். இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் மோமோஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையிடையே டிப்ஸ் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க வீடியோவில் போய் சிக்கன் மோமோஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு மானிப்படின்னு சொல்லுவோம். 100 உலக்கில் ஒரு ரெண்டு மானிப்படி 200 மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு உப்பு 2 தடவை ரொம்ப கம்மியாக ஒரு 100க்கு இவ்வளோ உப்பு அப்படின்னு 2 தடவை போட்டு எண்ணெயும் கொஞ்சம் விட்டு அந்த மாவை நல்லா விரவி கொஞ்சம் எண்ணெய் மேலோடி விட்டு செட் பண்ணி மூடி வச்சுருக்கிறேன். இப்போ போன்லெஸ் சிக்கனாக உங்களுக்கு தேவையான அளவு ஒரு 150 கிராம் எடுத்து அதை மிக்சியில் சுற்றி வச்சுருக்கேன். இப்போ பேனில் எண்ணெய் விட்டு கடலெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் பொடி பொடியாக வெட்டின பூண்டும் இஞ்சியும் வெட்டி அதை நல்லா வதக்கி கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகாய் அதை கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கிட்டுருக்கேன். கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கோங்க, சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு தக்காளி பழம் நான் சிக்கன் மோமோஸும் வெஜ் மோமோஸுக்கும் சேர்த்து தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கிறேன். அதில் பாதியை போட்டிருக்கேன். போட்டு அது கூட நாம் மிக்சியில் அடித்த அந்த போன்லெஸ் சிக்கன் அதையும் போட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டையும் போட்டு அது கூட டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றி நம்ம அதை ரெடி பண்ணி வைக்கிறோம் ஒரு இடத்துல. இப்போ மாவு ஒரு இடத்துல நமக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு ஊற வச்சது. அடுத்தது மாவு கொஞ்சம் நல்லா பெரிய உருண்டையாக எடுத்து நீளமாக தேய்ச்சிட்டு ஒரு மூடியை வச்சுட்டு 3 எண்ணமாக நாம் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வட்டமாக 3ஆக எடுத்துகிட்டு அதில் 1ல் நாம் அந்த ஃப்ரை பண்ணி ரெடியான அந்த உள்ள அந்த ஸ்டஃபிங்குள்ளே சிக்கன் அந்த மசால் உள்ளே வைக்கிறோம். வச்சுட்டு இதை இப்படி சாரியில் கொசுவும் வைக்கிற மாதிரி ஃபுல்லாகவே மடிச்சிட்டு நம்ம சென்டரில் அப்படி குமிச்சு கொண்டு நாம் அந்த வெள்ளைப்பூடு சைஸுக்கு அப்படி மேலே எக்ஸ்ட்ராஸ் இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அப்படி கொண்டு வரலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது. இன்னொரு மெத்தடும் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே கொசுவை மாதிரி வச்சு சென்டரில் அப்படி குமிச்சு கொண்டு வந்துடணும். இப்போ ஃபுல்லாகவே மடிப்பு வச்சுட்டேன். அதை சென்டரில் நல்லா அழுத்தி விட்டுட்டு எக்ஸ்ட்ராஸ் இருந்துச்சுன்னா அதை நல்லா அப்படி கையில் வச்சு சுற்றி அப்படியே நல்லா சென்டர் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை கொஞ்சம் பிச்சு எடுத்துகிட்டு ஒரு வெள்ளைப்பூடு மாதிரி ஒரு சைஸுக்கு ரெடி பண்ணி வச்சிடணும். இன்னொரு மெத்தடில் உள்ளே அந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு அதை ஒரு சைடு மட்டும் நல்லா மடிக்கணும். ஒரு சைடு மட்டும் கொசுவை மாதிரி வச்சு மற்ற 2 விளிம்புலையும் நம்ம இப்படி சேர்த்து அழுத்தி விட்டு இப்படி சேர்த்து விட்டு நம்ம போட் மாதிரி அதை ஒரு மெத்தடில் அப்படி கொண்டு வந்துடுறோம். ஒரு பக்கம் மட்டும் கொசுவம் வச்சுருக்கோம். அப்போ அதை ஃபுல்லாகவே வச்சு சென்டரில் குமிச்சோம். இதில் ஒரு சைடு மட்டும் வச்சு இன்னொரு சைடு அது கூட அப்படி சேர்த்து ஒட்டி விட்டுறோம். எப்படியும் செய்யலாம். இல்லை நமக்கு சோமாஸ் அச்சு இருந்தால் அச்சுலேயும் வச்சு நம்ம செய்யலாம். அச்சு கூட உங்களுக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். இப்படியும் செய்யலாம், பார்த்துக்கோங்க. ஃபுல்லாகவும் கொசு மாதிரி வச்சு கொண்டுடலாம், இப்படியும் வைக்கலாம். இப்போ அதை ஆவியில் வேக வச்சு நாம் எடுத்துக்கிறோம். இதுக்கிடையில் இதுக்கு ஒரு சட்னி நாம் ரெடி பண்ணலாம். இதில் ஆவியில் நம்ம இட்லி வேக வைக்கிற டைம் வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணுறதுக்கு தக்காளி பழம் 3 எடுத்து மேலே ஒரு மாதிரி ப்ளஸ் மாதிரி கோடு போட்டு வெட்டிட்டு வத்தல் ஒரு 7 8 தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் தூக்கி போட்டு இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அவிச்சு எடுக்க போகிறோம். இதில் வெந்துட்டுருக்கட்டும். அடுத்து அதே பேனில் அது வெந்த பிறகு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு பொடி பொடியாக வெட்டின பூண்டு இஞ்சி அதை போட்டு வதக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அந்த அவிச்ச தக்காளி பழம் வத்தலை மிக்சியில் சுற்றிட்டு அந்த பேஸ்ட் அதில் போட்டுட்டு தேவையான அளவு நாம் உப்பு போடுறோம். போட்டு இது கொஞ்சம் நல்லா சேர்ந்து வரும்போது இந்த சட்னி இறக்கிடுவோம். இந்த சட்னி ரொம்ப காரமாக அந்த மோமோஸ்க்கு தொட்டுக்கிடுறதுக்கு ரொம்ப சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். இப்போ சட்னியும் ரெடி ஆகிட்டு இதுவும் வெந்து வந்துட்டு இப்போ நீங்கள் அது கூட சேர்த்து பரிமாறலாம். சூப்பரான சிக்கன் மோமோஸ் ரெடி. தேங்க்யூ.